செருப்பு உங்கள்கிட்ட இருக்கா? எடுத்து என்ன 4 அடி டப்பு டப்பு டப்புன்னு அடிங்க செருப்பால. மேல சொல்லுங்க. மேலன்னா இப்படி உட்கார்ந்து சொல்லணுமா? சார் சார் இறங்குங்க சார். அப்புறம் மேல சொல்லுங்கிறீங்க. புது சோஃபாவுக்குள்ளார பணம் வச்சு அனுப்புறதா தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்களே. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? புது சோஃபா போகுது. சோஃபா பின்னாடியே புது முதலமைச்சரும் அந்த வீட்டுக்கு போறாரு. இன்னைக்கு புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. பதவி ஏற்பு விழால அவர் ஸ்கிரிப்ட பார்க்காமயே பேசினதெல்லாம் பாத்தீங்களா? சி ஜோசப் விஜய் எனும் நான் கொண்டை போட்டுட்டு வந்ததெல்லாம் பாத்தீங்களா? எங்க உங்களோட கோட்? ரொம்ப நாளா நீங்க கோட் போடுறதே இல்லையே. ஏன் கோட்டை தான் முதலமைச்சர் போட்டிருக்காரு. எதுக்கு இப்போ நீங்க அவர் அந்த கோட் சூட் போடுறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க? வை? கருப்பு கலர் இருக்கு இல்லையா, அது சனி பகவானுக்கு உகந்த ஒரு கலர். வெள்ளை ஒர்க் அவுட் ஆகல இப்பைக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி அவர் கீழே காக்கி போட்டிருந்தாரு, ஒயிட் காக்கி, எலெக்ஷனுக்கு முன். அது ராகு. ரிசல்ட்டுக்கு முன் ராகு அதோட தன்னோட வேலையை செஞ்சுது. அதாவது எந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அது மாதிரிலாம் எழுதியெல்லாம் நீங்க அரசாங்க வேலைக்காக வெயிட் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு ஜோசியம் தெரிஞ்சு கரெக்டா போய் முதலமைச்சரை பார்த்து நல்ல விதமான ஒரு அவர் சொன்னதெல்லாம் பழிக்குது, ஆனால அவருக்கு அந்த பொசிஷன் கொடுத்தாங்க. நீங்க சொன்னா பழிக்குமா? கண்டிப்பா. சீரியஸா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆனா விஜய் ஜெயிப்பார்னு நான் தான் சொல்லியிருக்கேன். மேதகு ஜோசப் விஜய் ஜெயிப்பாருங்கிறத முத சொன்னதே மேதகா? முகமது ஜோசப் விஜய் தானே சார் சொன்னீங்க? ஹலோ, அது முகமது ஜோசப் விஜய் தான் மேதகுவா மாறிடுச்சு. உலகத்திலேயே மிக நல்ல மனிதன், ஒரே மனைவியுடன் கடைசி வரைக்கும் வாழ்ந்தவர் யாரு? அடுத்த நம்பியார சொல்றேன், எம்ஜிஆர் சொல்லல. சீமான் வீட்டுக்கு போனப்பையும் கட்டி பிடிச்சாரு. ஆமா, ஸ்டாலின் வீட்டுக்கு போறப்பையும் கட்டி பிடிச்சாரு. அன்புமணி வீட்டுக்கு போறப்ப சார் எல்லாரும் கேட்டாங்க சார், ஸ்டாலின் அவர்கள் அவங்க வீட்டுக்கு போனோடனே அவரை எப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு, சாரன் கூப்பிட்டாரா இல்ல அங்கிள்னு கூப்பிட்டாரா? உங்களுக்கு தெரியுமா அது எப்படின்னு? அதத்தான் தெரியல. இன்ன வரைக்கும் ஸ்டாலினும் சொல்ல மாட்டேங்கிறாரு, இவரும் சொல்ல மாட்டேங்கிறாரு. மேதகு ஜோசப் விஜய் அவர்கள் சொல்லணும் இல்லையா? அவர் என்ன சால்வையை கொடுத்தாரு? மஞ்சா கலரு. அதே சால்வைய இவரு எடுத்துக்கிட்டு போய் அண்ணன் சீமானுக்கு இவர் போத்தி விட்டாரு. அந்த சால்வை எடுத்துட்டு போய் தான் இவர் போத்தி. ஆமா, அதே சால்வை தான். நீங்க சால்வையை பத்தி உங்களுக்கு தெரியாத? பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டைரக்டர் NNK அவர் தான் நினைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். அமர்தவள்ளி மேடம், எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கொஞ்சம் கத்தி பேசுறீங்களா? கேட்கலையா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்படிதான் கத்தி பேசுறதா? இல்லைங்க, கத்துறதுங்கன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் கத்தணும்ல. புரியுதுங்களா? பேசுங்க அப்படின்னு சொன்னா நீங்க பேசலாம். நான் பேசுறது உங்களுக்கு கேட்கல அப்படின்னா டாபிக் போலாம். ஓ, கேள்வி. ஃபர்ஸ்ட் எங்க உங்களோட கோட்? ரொம்ப நாளா நீங்க கோட் போடுறதே இல்லையே. ஏன் கோட்டை தான் முதலமைச்சர் போட்டிருக்காரு. நினைச்சேன் இந்த பதில் வரணுன்றதுக்காக தான் நான் இந்த கேள்வியே கேட்டேன். ஓ, அப்படிங்களா? எஸ், இந்த கேள்விக்கு இதுதான் பதில் அப்படின்றது எனக்கே தெரியும். பாத்தீங்களா? எனக்கு புரியல எதுக்கு இப்போ நீங்க அவர் அந்த கோட் சூட் போடுறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. வை? இல்ல, அதாவது என்னன்னா, கருப்பு கலர் இருக்கு இல்லையா, அது சனி பகவானுக்கு உகந்த ஒரு கலர். ஆமா, வெள்ளை ஒர்க் அவுட் ஆகல இப்பைக்கு. வெள்ளை. ஆமா, அரசியலுக்கு சில காலங்கள் நம்ம பயணிக்கணும்னா கருப்பு தான் உகந்தது. அப்ப இதுக்கு முன்னாடி அவர் கீழே காக்கி போட்டிருந்தாரு, ஒயிட் காக்கி, எலெக்ஷனுக்கு முன். அது ராகு. ரிசல்ட்டுக்கு முன் ராகு அதோட தன்னோட வேலையை செஞ்சுது. ராகு. ஆமா, ராகு பகவான் அந்த காக்கி ராகு போட்டு அந்த வேலையெல்லாம் நடத்தி முடிச்சிட்டாரு. ஆமா, வந்ததுக்கு அப்புறம் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல. என்னன்னா, நான் இப்ப ஏன் ஜோசியம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன்னா. படிக்கிறீங்களா? ஆமா, ஜோசியம் படிச்சுட்டு நீங்க இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதாவது எந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அது மாதிரிலாம் எழுதியெல்லாம் நீங்க அரசாங்க வேலைக்காக வெயிட் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு ஜோசியம் தெரிஞ்சு கரெக்டா போய் முதலமைச்சரை பார்த்து நல்ல விதமான ஒரு பிரசன்னத்தோட, அதாவது அந்த இதுல பிரசன்ன ஜோதிடம். பிரசன்னா இல்லைங்க, சினேகா புருஷன் பிரசன்னாவை பத்தி நான் பேசவே இல்லை. புரியுதுங்களா? அவர் தானே?
இல்ல சினேகா புருஷன் என் தம்பி கூட இருக்கான் சார் பிரசன்னா, அவனை பத்தி பேசுறீங்களோன்னு ஏன் சிங்கர் பிரசன்னான்னு ஒருத்தர் இருக்காரு, ஆ நல்லா கூட பாடுவாரு, ம். அந்த பிரசன்னாவா? என் தம்பி கூட நல்லா பாடுவான் சார். எங்க ஃபேமிலியில நாங்க எல்லாருமே முதல்ல நீங்க போய் உங்க காதை போய் சரி பண்ணுங்க. நான் பிரசன்னம்னு பிரசன்னான்னு சொல்லல. பிரசன்னம் அப்படின்னா என்ன புரியல? புரியுது. இல்ல நீங்க வந்து காதை போய் சரி பண்ணுங்க அப்படின்னா அதுக்கு சரி இல்ல அப்படின்னு எதையுமே சொல்லாம புரியுது புரியலன்னு எதையுமே சொல்லாம என்னன்னு கேட்டதுக்கு அப்புறம் சொல்றீங்க. ஓகே, இப்போ நான் காதை சரி பண்ணணும். சரி பண்றேன் சார். புரியுதுங்களா? இப்ப என்னன்னா அந்த ஜோதிடம் படிச்சா உத்தியோகம் உண்டுங்கிறத எல்லாம் எதுன்ட்டாங்க. இனிமேல் வந்து இந்த எம்பிபிஎஸ் படிக்கிறது, இப்போ ஒருத்தர் எம்பிபிஎஸ் படிச்சு டாக்டரா ஒருத்தரத்துல உட்காந்து வேலை பார்த்தான்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? புரியுதுங்களா? ஆனா இதே வந்து பாருங்க, சிஎம்க்கு ஒருத்தர் ஜோசியரா இருந்தாரு, ஆமா இருக்காரு, இப்போ அதிகாரப்பூர்வமாக கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபா சம்பளம் மாசத்துக்கு. ஆமா, இது இல்லாம தனிப்பட்ட முறையில கவர்மெண்ட் வண்டி வேற கொடுத்துரும். ஓ, இப்போ உங்களுக்கு அந்த ஆமா கடுப்பு. ஆமாங்க, அரசாங்க வேலையில ரொம்ப உயர்ந்த பதவிக்கு போகணும்னா ஜோசியம் தெரிஞ்சுக்கணுங்க. ஜோசியத்துல ரொம்ப கைதேர்ந்த ஒரு இடமா வர்றதுக்கு எதையும் கத்துக்கிட்டா வரலாம். அவர் சொன்னதெல்லாம் பலிக்குது, ஆனாலும் அவருக்கு அந்த பொசிஷன் கொடுத்தாங்க. நீங்க சொன்னா பலிக்குமா? கண்டிப்பா. சீரியஸா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொன்னீங்க திமுக தான் ஜெயிக்கும்னு. எங்க பலிச்சுது? நான் எங்க அதுக்கு முன்னால என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? முதல்ல சொன்னது பார்க்கணும். முதல்ல நான் வந்து விஜய் தான் ஜெயிப்பார் அப்படிங்கிறத நான் தான் இந்த ஊர்ல முத சொன்னவன். இந்த உலகத்திலேயே விஜய் வந்து ஜெயிப்பார்னு விஜய்க்கே தெரியாது. ஆனா விஜய் ஜெயிப்பார்னு நான் தான் சொல்லியிருக்கேன். மேதகு ஜோசப் விஜய் ஜெயிப்பாருங்கிறத முத சொன்னதே நான் தான். முகமது ஜோசப் விஜய் தானே சார் சொன்னீங்க? ஹலோ, அது முகமது ஜோசப் விஜய் தான் மேதகுவா மாறிடுச்சு. ஆமா, மேதகுன்னா என்ன சொல்றது, ஈழத்தமிழ் வீரன் பிரபாகரன் தெரியுமா? அவரை தான் மேதகு பிரபாகரன் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பட்டத்தை கொடுத்து கூப்பிடக்கூடிய ஒரே தகுதி வாய்ந்த மனிதனா இருக்கிறது மேதகு ஜோசப் விஜய். ஆமா, அவர் வந்து கிட்டத்தட்ட 30 வருட காலங்கள் ஈழத்துல வந்து துப்பாக்கியை தூக்கி அந்த மண்ணுக்காகவும் அந்த மக்களுக்காகவும் போராடினார். இவரும் கிட்டத்தட்ட 30 வருடங்கள் வந்து நமக்கு படத்துல வந்து துப்பாக்கியை தூக்கி வெள்ளன்கள் எல்லாம் விரட்டி போராட்டம்லாம் பண்ணி அந்த இடத்தை பிடிச்சிருக்காரு. யாரு? இதான் மேதகு ஜோசப் விஜய் நடிகரா இருந்தப்போ துப்பாக்கி தூக்கி தானே எல்லாத்தையும் சுட்டு ஒரு இதெல்லாம் பண்ணாரு. புரியுதுங்களா? ஸோ அது வந்து ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க தான் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க, இந்த உலகத்துக்கு நீங்க தான் அறிவிச்சீங்க. அறிவிச்சிட்டு அப்புறம் எதுக்கு நீங்க கட்சி தாவல் பண்ணீங்க? கட்சி தாவல்லாம் பண்ணல. நான் வந்து இந்த நாட்டுல ஒரு குடிமகனா தான் இருக்கேன். நான் என்னத்த கட்சி தாவல் பண்ணேன்? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க தானே சார் தாவேகால இருந்து டிஎம்கேக்கு மாறினீங்க. தாவேகாவில இருந்து டிஎம்கேக்கு மாறினேன்னு இல்ல, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்ப திருப்பி தாவேகா போயிட்டீங்களா? தாவேகா போயிட்டேனா நான் எங்க வேணுமாலும் போவேங்க. நான் வந்து இப்பைக்கு வந்து சீரியஸா சொல்றேன், அமெரிக்க ட்ரம்ப் பார்ட்டியில தான் நான் இருக்கேன் இப்ப. ஆமா, இல்லைங்க சீரியஸா. ஏன்னா இதாவது இங்க வந்து என்ன, இங்க தனித்தனி கட்சியா இருந்தா இவங்கள்ட்ட இருந்து அவங்கள்ட்ட போய் சேரலாம், அவங்கள்ட்ட இருந்து இவங்கள்ட்ட வந்து சேரலாம் இல்லையா? அது மாதிரி இல்லாம இப்ப எல்லாமே ஒரே கட்சி ஆயிட்டாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லார்ட்டையும் சேர்ந்து எங்கேயோ பழி வாங்கி ஏதோ நடத்த போறாங்க. ஓகே, ஒரு 41 பேர் செத்து போனாங்களே, அந்த ஆவியெல்லாம் வந்து சொல்லி என்னை கொன்னது இவன் தான் அப்படின்னோனையும் மேதகு ஜோசப் விஜய் பதவி ஏற்றோனி அந்த கொலகாரனை தேடி போய் கண்டுபிடிச்சு ஜெயிலில் போடுவார்னு பார்த்தா திமுக தான் கொலகாரன்னு சொன்னாருங்க இல்லையா? சொன்னாரா இல்லையா சார்? அது கேஸ் சிபிஐல இருக்கு சார். கண்டுபிடிக்கிற வரைக்கும் இவங்க உறவு கொண்டாடிப்பாங்களா? அப்ப கண்டுபிடிச்சு ஜெயில போட்டதுக்கு அப்புறம் தான் எதிரி ஆயிப்பாங்களா? இப்ப நீங்க அவர் எல்லார் வீட்டுக்கும் போனாரே, அதை சொல்றீங்களா? எல்லார் வீட்டுக்கும் போனார் இல்லையா? இந்த அர்ச்சனாங்கிறவங்க வந்து டாய்லெட் டூர்னுலாம் காட்டினாங்க. அது மாதிரி இது ஒரு ஹோம் டூர்னு இந்த யூடியூப்ல எல்லாம் பார்த்துருக்கீங்களா? டூர் சொல்லுவாங்க தெரியுமா? வீடு வீடா போய் கலாய்க்கிறேனா? நான் உண்மை பேசிட்டு இருக்கேங்க. மக்கள் கண் பார்வையில பார்த்த விஷயத்த நானும் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். கலாய்க்கிறேன்னா புரியல. எதுக்காக மேதகு ஜோசப் விஜயை நான் எதுக்காக கலாய்க்கணும்? இப்ப எதுக்கு சார் ஹோம் டூர்னு சொல்றீங்க? அவர் எல்லார் வீட்டுக்கும் மரியாதை நிமித்தமா தான் போயிட்டு வந்திருக்காரு இல்ல சார்? மரியாதை நிமித்தமா தான் நான் சொல்றது. என்னன்னா மரியாதை நிமித்தம் தான். மரியாதைங்கிறது ரொம்ப நல்ல விஷயம், அதை கொடுக்கணும். ஆமா, அதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு இதே கிடையாது.
இப்போ எம்ஜிஆர் இருந்தார் இல்லையா, எம்ஜிஆர் எல்லா படத்துலையுமே நம்பியாருக்கு விரோதியாக தான் நடிச்சிருப்பார். புரியுதுங்களா? ஆனா எம்ஜிஆரோட உலகத்திலேயே மிக நல்ல மனிதன், ஒரே மனைவியுடன் கடைசி வரைக்கும் வாழ்ந்தவர் யாரு? அடுத்த நம்பியார சொல்றேன், எம்ஜிஆர் சொல்லல. புரியுதுங்களா? இல்ல இப்ப அதுக்கும் இதுக்குன்னு இல்ல, ஒரு பொது மேடையில நம்பியார் வந்து எம்ஜிஆர்ட்ட முத்தம் கேட்பாரு. ஆமா, அந்த நானும் பாத்திருக்கேன். ஆனா எம்ஜிஆர் கொடுக்க மாட்டார். ஏன்? எதிர்ப்புற உட்கார்ந்து நம்மளை எதிரியாவே பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் இருக்கான் இல்லையா, அவன் வருத்தப்படக்கூடாது. அவன் என்ன மனநிலையில் இருக்கானோ அந்த மனநிலையில இருந்து வருத்தப்படக்கூடாது. சார் அது படம் சார். ஓ, அது படத்துல அவங்க 2 பேரும் அவங்க அவுட் ஆஃப் தட் வந்து they are very good friends அப்படின்றது உலகத்துக்கே தெரியும் சார். புதுசா ஏதாவது ஆரம்பிக்காதீங்க சார். இல்லங்க, இது படம் ரைட்டு. படங்கிறதுனா அதே திரைப்படத்தை தான் நீங்களும் இங்க பண்ணிட்டு இருக்கீங்கிற படத்துல தான் நீங்க வந்து ஒரு ஷாட்ல வந்து இது 30 வருட காலங்கள்ல விஜய் வந்து ஒருத்தரை கத்தி எடுத்து குத்துவார். புரியுதுங்களா? துப்பாக்கி எடுத்து சுட்டுவார். சுட்டு முடிஞ்சோனையும் அந்த ஷாட்டு முடிஞ்சு செத்தே கிடப்பான். எது அப்படியே ஷாட்டு முடிஞ்சிருச்சு, ஓகேவா சார், எந்திரிக்கலாமா சார், எந்திரிச்சோடனே அந்த பணம் சிரிக்கும். எது செத்து அப்படி இருக்குது, ஷாட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா சிரிக்கும். இப்போ ஷாட்டு முடிஞ்சோடனே சண்டையில எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுப்பாங்க இல்லையா, சில நேரத்துல உண்மையாலேயே அடி விழும். என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ஐயோ, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இந்த 30 வருட அனுபவத்துல மேதகு ஜோசப் விஜய் அவர்கள் அடிச்சா உடனே செத்துட்டா, சுட்டுட்டா, தவறா பேசிட்டா, அதாவது சினிமாவில் நீங்க என்னன்னா, என்னை நீங்க வந்து தேவ அடியாள் மகன் அப்படின்னு ஒரு அந்த வார்த்தையை ஃபாஸ்டா சொன்னீங்கன்னா அது கெட்ட வார்த்தையா போகும். புரியுதுங்களா? அது மாதிரி சொல்லி திட்டுவாங்க. ஆனா அடுத்த நிமிஷம் ஷாட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து கட்டி பிடிச்சுப்பாங்க. இது சினிமா. புரியுதுங்களா? அந்த சினிமாவை நீங்க அரசியலுக்குள்ளாரையும் கொண்டு வந்துட்டீங்களே. புரியுதுங்களா? சினிமாவோட பாணியை அரசியலுக்குள்ளாரையும் கொண்டு வந்துட்டீங்களே அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது சார். இது அண்ணா காலத்துல அண்ணாவே செஞ்சதா சொல்ல அண்ணா செஞ்சாரு அப்படின்னா, அண்ணா வந்து செய்யற காலத்துல என்னன்னா, அண்ணா உள்ளு பயந்தாங்கொலி. ஆமா, பயந்து போய் அடுத்தவன் இவனெல்லாம் ஏறி மிதிச்சு நம்ம திட்டமே, இவனெல்லாம் கண்ணா புண்ணான்னு வஞ்சிட்டமே. இப்ப எனக்கு அதெல்லாம் வேணாம். இப்ப நான் ஹோம் டூர்னு சொன்னீங்க, அந்த ஹோம் டூருக்கு தாங்க விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அண்ணா போய் அடுத்தாப்புல நமக்கு ஏதாவது இவனுங்க எதுவும் பண்ணிடக்கூடாது, வேட்டு வச்சிடக்கூடாது, ஆமா ஏதாவது சூனியம் வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வீடு வீடா போய் எதிரிகளை பார்த்து அப்படியே தெரிஞ்சுக்கிட்டாரு. அதே காரியம் தான் இங்க நடக்குதா அப்படின்னா அது கிடையாது. இது சினிமா ஷூட்டிங்ல இவர் ஒரு ஷாட்டு முடிஞ்சோன்னு எல்லாரையும் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறது மாதிரி. இப்போ சினிமாவில் என்னன்னா, இப்போ செருப்பு உங்கள்கிட்ட இருக்கா, எடுத்து என்ன 4 அடி டப்பு டப்பு டப்புன்னு அடிங்க செருப்பால் நீங்கள் அடித்து முடிச்சதுக்கப்புறம் ஷாட்டு முடிஞ்சிடும். ஷாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சாரி சார் கொஞ்சம் ஓவராக அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன்ல அப்படின்பீங்க. அதனால என்ன, பரவாயில்ல, இது சினிமா இல்லையா? அந்த சினிமாவை தான் இது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அரசியலை தான் பார்த்துருக்காங்க, அரசியலை சினிமாவை பார்க்கல. அதனால இப்ப சினிமாவா ஆயிருக்கு. என்ன சொல்றீங்க? ஓ, அழனுமா? ஆமா, கட்டி பிடிச்சி, அதாவது இவ்வளவு சந்தோஷப்பட்டாங்களே ஒவ்வொருத்தரையும். சீமான் வீட்டுக்கு போனப்பையும் கட்டி பிடிச்சாரு, ஆமா, ஸ்டாலின் வீட்டுக்கு போறப்பையும் கட்டி பிடிச்சாரு, அன்புமணி வீட்டுக்கு போறப்ப சார் எல்லாரும் கேட்டாங்க சார், ஸ்டாலின் அவர்கள் அவங்க வீட்டுக்கு போனோடனே அவரை எப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு, சாரன் கூப்பிட்டாரா இல்ல அங்கிள்னு கூப்பிட்டாரா? உங்களுக்கு தெரியுமா அது எப்படின்னு? அதைத்தான் தெரியல இன்ன வரைக்கும். ஸ்டாலினும் சொல்ல மாட்டேங்கிறாரு, இவரும் சொல்ல மாட்டேங்கிறாரு. மேதகு ஜோசப் விஜய் அவர்கள் சொல்லணும் இல்லையா இன்னதுன்னு. எல்லாம் இப்ப ஸ்டாலின் அங்கிள்னு கூப்பிடுறதா, அப்பான்னு கூப்பிடுறதா? அதனால இப்ப அவரை என்ன சொல்லி கூப்பிடுறதே நமக்கு தெரியல. சரி, இந்த ஆட்சி மாற்றம் எப்படி இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க சார்? என்ன ஆட்சி மாற்றத்துல என்ன, முன்னாடி வந்து வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு நம்ம பார்த்தோம் அப்பா ஆட்சின்னு. ஆமா, இப்ப கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு பாக்குறோம் இது அண்ணா ஆட்சி அப்படின்னு. அண்ணா அந்த அண்ணா இல்ல, மேதகு ஜோசப் விஜய். எதுக்குங்க சிரிக்கிறீங்க சார்? ஆட்சி மாற்றம்னா அப்பா ஆட்சியில இருந்து அண்ணா ஆட்சின்னு அப்படி கிடையாது. வெள்ளை சட்டையில இருந்து கோட்டு சூட்டுக்கு மாதிரி இருக்கு. இந்த மாற்றம் தான் நடந்திருக்குது. மாற்றம் சூப்பர் மாற்றம் தெரியுமா? இந்த மாதிரிலாம் மாற்றம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க, பார்த்துருக்கீங்களா? இன்னொரு விஷயம் தெரியுமா? தெரியாதுல்ல. இப்படி எதுவுமே தெரியாம தமிழர்கள் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கிறோம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் இருக்கட்டுங்க, இன்னொரு விஷயம் தெரியுமா? தெரியாது. இப்படியே தெரியாமே இருக்கிறதுனால தான் தமிழர்கள்
ரொம்ப மேம்பட்ட சமுதாயமா மாறிட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்காங்க. சீரியஸா ஒரு விஷயம் தெரியுமா? இவர் வந்து சால்வை போத்துனாரா? அந்த சால்வை கலர் என்ன? பிங்க்குங்க. ஆமா, மேதகு ஜோசப் விஜய் ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கு போத்துனது பிங்க். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா சார்? இதனால் பிரச்சனை இல்ல. ஆனா அவர் என்ன சால்வையை கொடுத்தாரு? எல்லோ. மஞ்சா கலர். ஆமா ஆமா, மஞ்சா கலர் சால்வையை போத்தி இந்த ஆட்சியை வழி நடத்துனது யாரு? திமுகவுல கலைஞர் ஐயா. கலைஞர் ஐயா மாதிரி நீ ஆட்சி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சா சால்வையை போத்தி ஒரு தமிழை நீ வாழ வைக்கணும். முருகனோட உகந்த கடவுள் மஞ்சள், முருகன் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லி அந்த மஞ்சாவை அங்க போத்துனா, அதே சால்வைய இவரு எடுத்துக்கிட்டு போய் யாரு? சீமான்ல அண்ணன் சீமான், அண்ணன் சீமானுக்கு இவர் போத்தி விட்டாரு. அந்த சால்வை எடுத்துட்டு போய் தான் இவர் போத்தி விட்டாரு. ஆமா, அதே சால்வை தான். நீங்க சால்வையை பத்தி உங்களுக்கு தெரியாத? ஐய எவனுமே சால்வையை வாங்க மாட்டான். நீங்க எனக்கு போத்துறீங்க அப்படின்னா நான் வந்து அப்படியே கொஞ்சம் மடிப்பு கலையாம கசங்காம மடிச்சு வச்சிருந்து என்னைக்கு நம்ம கேமராமேனுக்கு போத்துணுமோ அன்னைக்கு போத்திடுவேன். கேமராமேன்கா? ஹலோ, நான் என் தகுதிக்கு சொல்றேன். அதே மாதிரி விசை அரசியலுக்கு வந்தோனியும் நிறைய சால்வையை கொண்டு வந்து கொடுப்பாங்க தெரியுமா? அதெல்லாம் மடிச்சு மடிச்சு வச்சுப்பாங்க. அப்புறமேல இவரை தேடி வந்து பார்க்க வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் போடுவாங்க. காசு கொடுத்து கூட வாங்க மாட்டாங்க. இதெல்லாம் கஞ்சத்தனம்னு நினைக்காதீங்க. ஆமா, அதெல்லாம் பத்திரமா இருக்கட்டும் அப்படின்னு வச்சுக்க கூடாது. அதெல்லாம் மத்தவங்களுக்கு கொடுத்துணுங்கிற பெரும்பான்மையான மனசு. மேல சொல்லுங்க. என்ன மேல சொல்லணும்? மேலன்னா இப்படி உட்கார்ந்து சொல்லணுமா? சார் சார் இறங்குங்க சார். அப்புறம் மேல சொல்லுங்கிறீங்க. ஓ, புது சோஃபாவுக்குள்ளார பணம் வச்சு அனுப்புறதாதான் இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? ஏன் சார், ஏதாவது ஒரு பிரச்சனை? ஏதாவது ஒண்ணு இல்லைங்க, ஊரே சொல்லுதுங்கிறத நான் சொல்றேங்க. நீங்க கேள்விப்படலையா? அந்த புது சோஃபாவுக்குள்ளார பஞ்சுக்கு பதிலா பணம் இருந்துதான். இதெல்லாம் யாராவது சோஃபாவை கிழிச்சு காட்டினாங்களா? சோஃபாவை யாராவது கிழிப்பாங்களா உட்காந்து? ஐயோ, உங்களுக்கு வந்து ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். எங்க சோஃபா போச்சுன்றீங்க? ஓ, இப்போ எல்லா இடத்துக்கும் சோஃபா சார். அதாவது மேதகு ஜோசப் விஜய் எங்கெல்லாம் போய் உட்கார போறாரோ அந்த இடத்துக்கெல்லாம் அவரு போய் சோஃபாவில் வந்து எதிரில எவ்வளவோ பேசிட்டோம் இல்லையா? அவனுங்க வந்து இந்த கிளாஸ் ரூம்ல குண்டூசியை சொறி வச்சுருவாங்க தெரியுமா? உட்கார்ற இடத்துல குத்துனா வலிக்கும் இல்லையா? அது மாதிரி வலிக்காம இருக்கணுங்கிறதுக்காக நாம ஒரு இடத்துக்கு போறப்போ சோஃபாவை தூக்கிட்டு போயிடுறது. சோஃபாவை தூக்கிட்டு போய் அங்க வீட்டுக்குள்ளார வச்சிடுறது முதல்ல. அதுக்கப்புறம் அந்த புது சோஃபாவில் உட்கார்றது. ஏன்னா அதுலதான் ஊசி வைக்கலையே, குத்தாதே. கரெக்டா இருக்குல்ல? சோஃபாக்கு இவ்வளவு பெரிய எக்ஸ்பிளனேஷன் நான் இப்பதான் சார் கேள்விப்படுறேன். அப்புறம் எதுக்கு சோஃபா போகுது? அது அவங்களோட பிரச்சனை சார். இதெல்லாம் உங்களுக்கு என்ன சார்? உங்க வீட்டுக்கு சோஃபா வரலன்ற வருத்தமா? ஓ, எங்க வீட்டுக்கு சோஃபா வேணாம். ஆமா, மர நாற்காலி போதும். ஆமா, சரி, ஓகே. அப்புறம் இப்போ இந்த பதவி ஏற்பு விழாலாம் பாத்தீங்களா? சொல்லுங்க. பதவி ஏற்பு விழால அவர் ஸ்கிரிப்ட பார்க்காமயே பேசினதெல்லாம் பாத்தீங்களா? கொண்டை போட்டுட்டு வந்ததெல்லாம் பாத்தீங்களா? கொண்டையா? இல்லைங்க, இதெல்லாம் பாத்தீங்களா? நாங்க எல்லாத்தையும் தான் பார்த்தோம்னு சொல்றோம். ஆனா நீங்க இதெல்லாம் பாத்தீங்களா? சார், ஒருத்தரோட பர்சனல் விஷயம்ன்றது என்ன? பர்சனல்லாம் கிடையாதுங்க. எதுங்க பர்சனல்? எது பர்சனல்? நான் சொல்றது பர்சனலா? என்னோட இது என்ன சொல்றது? ஏங்க இப்படி பேசுறீங்க? இதெல்லாம் பர்சனலா தாங்க. இதெல்லாம் பர்சனல். அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்னு தான் எல்லாரும் சொல்லிக்கிறாங்களே சார். நானும் வந்து தப்பாவே சொல்லியே. இப்ப நான் யாரை பத்தி பேசிட்டு இருக்கேன்? நீங்க எதை பத்தி? நீங்க கொண்டன்னு யார சொன்னீங்க? கொண்டன்னு யார சொன்னா? ஹலோ, இங்க அவரு வாசிக்கிறப்ப அப்படியே மக்கள்ல காட்டிட்டு போறப்ப ஒருத்தவங்க உட்கார்ந்து இருந்தவங்க கொண்டை போட்டுட்டு உட்கார்ந்ததை பார்க்கலையா நீங்க? அதைத்தான் நான் சொன்னேன். ஆமா, நீங்க வந்து வேற கொண்டையே சொல்றீங்க. ஆமா, நான் அந்த கொண்டையே சொல்லலை. நான் எந்த கொண்டையை சொன்னேன், நீங்க எந்த கொண்டையை சொல்றீங்கன்னு தெரியல. எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருங்க. ஓகே, என்னன்னா சினிமா வசனத்தை எழுதி கொடுத்துட்டாங்க. பயங்கரமா மேதகு ஜோசப் விஜய் அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறப்ப இவருக்கு ஐயா கவர்னர் ஐயா இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு,
நம்ம வேற சுகர் பேஷண்ட்டு, அப்பப்போ கொஞ்சம் சுகர் பேஷண்ட்னா கொஞ்சம் இப்படிலாம் வரும். ஆமாம், நின்றுட்டு இருக்கிற நேரத்துக்கு என்னங்க ஏங்க கவர்னர் ஆஃபீஸ்ல இந்த வீடியோவை பார்க்கணும். இல்லைங்க, அதனால தான் உண்மை. சீரியஸாக எனக்கு தெரியும். ஆமாம், அதனால ரொம்ப நான் பகிரங்கமாக சொல்கிறேன்லாம் இல்லை, அவருக்கு வந்து இருக்குது. ஆமாம், அதை வந்து மெடிசன் சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு. அது இவ்வளோ நேரம் இவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கானப்பா அப்படிங்கிற கணக்கு. ஐயோ சாரி, இவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காரப்பா. மேதகு ஜோசப் விஜய் அவர்கள் சினிமாவில் நெந்தி டைலாக், கட்டு இல்லாமல் டைலாக் பேசுறது இருக்கு இல்லையா, அது மாதிரி பேசிட்டாங்கன்னா கைத்தட்டல் வாங்குவாங்க. ஆமாம், உங்களுக்கு வந்து பயங்கர லென்த்தியாக இது வரைக்கும் சினிமாவில் யார் தெரியுமா டைலாக் பேசியிருக்கா? யாரு? எல்லாரும் சிவாஜி கணேசன் சொல்லுவானுங்க, ஆனால் கிடையாது, தனுஷு தான். தனுஷ் சார்? ஆமாம், தனுஷு தான் பெரிய லென்த்தியான டைலாக். அதாவது சிவாஜி கணேசன் பேசுனதுக்கு ஒரு 30 செகண்ட் அதிகமாக தனுஷு பேசியிருக்காரு. அப்படியா சார்? ஆமாம், சூப்பர். இது மாதிரி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க எல்லாரும். அந்த ப்ராக்டிஸை வந்து 30 வருஷமா அவர் பண்ணார் இல்லையா, அதை வந்து அப்படி அதில் பண்ணுறப்ப நமக்கு எப்படி இருந்தது? இந்த காலத்துல உட்காந்து படிக்கிறதெல்லாம் எவ்வளோ கஷ்டம். அதைத்தான் சொல்கிறேன். அதான் இது வந்து அடுத்தவங்க பக்கத்தில் கவர்னருக்கு அது அவசரம் இல்லையா, அந்த அவசரத்தை புரிஞ்சுக்காம இவர் பாட்டுக்கு நேரம் ஆனோடனே கவர்னர் கையை தொட்டு போதும் எனக்கு வருது அப்படின்னுட்டாரு. அதனால தான் இவர் நிப்பாட்டிட்டாரு. என்னங்க என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? கையை ஏன் தொட்டு இது பண்ணாரு? ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத மட்டும் படிங்கன்னு சொல்லியிருக்காரு சார். ஓ அப்படியா? இல்லையே, நான் வேற மாதிரில அவங்களோட இதுல கேட்குறப்ப அவங்க வேற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். இல்லை நேரம் ஆச்சு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். சரி ஓகே, என்ன சொல்ல வரீங்க? மேலே சொல்லுங்க. மேலே என்ன சொல்ல வர்றது? அதான் பதவி ஏத்தாச்சு. ஆமாம், அப்புறம் அதுக்கு மேலே என்ன வேணும்? மக்கள் விருப்பம் என்னவோ அந்த விருப்பத்துக்கு நிறைவேறியாச்சுல எல்லாமே. ஆமாம், ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா, பிஜேபி வந்தா இந்தி உள்ளார வந்துரும்னு எல்லாரும் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் தெலுங்கு உள்ளார வந்துச்சு பார்த்தீங்களா? தெலுங்கா? என்ன சார்? பதவி ஏற்கிறப்ப ஒருத்தவங்க தெலுங்குல தான் தங்களை பிரகடனப்படுத்திக்கிட்டாங்க பார்த்தீங்களா? இல்லையே, பார்க்கலையே. பார்க்கலையா? ஓ அப்படியா? யார் சார்? ஒரு பொண்ணு. ஆமாம், அது ஜோசியக்கார பொண்ணான்னு தெரில. ஆமாம், ஜோசியம் தெரிஞ்சாவே நீங்கள் வந்து மந்திரி ஆயிடலாம் தெரியுமா? மந்திரின்றீங்க, எம்எல்ஏவும் ஆகலாம். எம்எல்ஏன்றீங்க. எம்எல்ஏ மந்திரி வேற வேறையா? எம்எல்ஏ ஆனால் தான் மந்திரி ஆக முடியும். அதான் எம்எல்ஏ ஆயிடுறீங்க, மந்திரி ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் ஆகலாம்? இப்போ ஏதோ ஆஃபீஸர் வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்க, அது ஆயிடலாம். எக்ஸாம்லாம் ஒன்றும் எழுத வேண்டியதே இல்லை, அது ஆயிடலாம். நீங்க ஜோசியம் தெரிஞ்சா நீங்க எல்லாமே ஆயிடலாம். பரவாயில்ல சார். ஆமா, அந்த பொண்ணு வந்து தெலுங்குல பேசிச்சு. தெலுங்குல பேசிதான் அரசியல் அமைப்பு ஆணையை படிச்சு அந்த நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வேன் அப்படின்னு. ஆக மொத்தம் தமிழர்கள் இருக்காங்க இல்லையா, ஆமா நிறைய. நீங்க தெலுங்கரா மாறிடுறீங்களா சார்? ஆமா கண்டிப்பா, அது ஜோசியரா படிக்க போறீங்க, இப்ப தெலுங்கரா மாறிக்கணும். ஆமா, நான் வீட்டுல வந்து நிறைய குச்சி மிட்டாய் வாங்கி வச்சிருக்கோம். ஆமா, எல்லா தமிழர்களுக்கும் குச்சி மிட்டாய் கொடுத்துருவோம். ஆமா. எதுக்கு சார் குச்சி மிட்டாய்? எதுக்கு குச்சி மிட்டாய்? எதுக்கா? அது சாப்பிட்றதுக்கு தான். ஆமா, அது ரொம்ப நல்லா இருக்கும்.